இந்த ரெக்கார்டிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிக்கிறோம். 2வது யூனிட் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கேள்வி நிரம்பல் சந்தை சமநிலை நிகழ்ச்சி இது எல்லாமே உள்ளடக்கின மாதிரியான பாடம் தான் இந்த 2வது பாடம். இந்த பாடத்துல உள்ள பாஸ் பேப்பர் 5 வருஷத்துல 2வது கேள்வியை மட்டும் உங்களுக்கு முழு ரெக்கார்டிங்கா போடுறேன். 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷ பாஸ் பேப்பர் ரெக்கார்டிங்கும் 2வது கேள்வியிடம் மட்டும் உள்ளதா இது இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி பத்தி எப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல கேள்வி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரிக்கும். சரி, இது வந்து 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் பாருங்க. இதுல 2வது கேள்வி முதலாவது ஒரு பொருளுக்கான கேள்விக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான வேறுபாடு யாது? ஒரு வரைபடத்தில் அவ்வேறுபாட்டை காட்டுக. பாருங்க, அதுக்கு விட கொடுத்திக்கிறாங்க அப்படின்னா, கேள்வி என்பது ஏனையன மாறா நிலையில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு பொருளின் சாத்தியமான ஒவ்வொரு விலைகளுக்கும் அவ்விலைகளில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் கொள்வனவு செய்ய விரும்பும் ஆற்றலும் கொண்ட பல்வேறு தொகைகளும். அதாவது ஒரு விலையில எவ்வளோ வாங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க, இன்னொரு விலையில எவ்வளோ வாங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ ஒரு கேள்விக்கோட்டுல உள்ள முழு பகுதியாலையுமே, அதாவது இந்த விலையில எவ்வளோ வாங்க ரெடி ஆகுறாங்க, இந்த விலையில எவ்வளோ வாங்க ரெடி ஆகுறாங்க, இந்த மாதிரி எல்லா புள்ளிகளையும் சேர்த்த மொத்தம் வந்து கேள்வி அப்படின்னு சொல்லப்படுது. கேள்வித்தொகை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பொருளின் அல்லது சேவையின் கேள்வித்தொகை என்பது ஏனைய காரணிகள் மாறா நிலையில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு விலையில் கொள்வனவு செய்ய விரும்பும் தொகை. ஸோ பல்வேறு விலைகள்ல கொள்வனவு செய்ய விரும்புற பல்வேறு தொகைகள் எல்லாத்தையுமே சேர்த்தது கேள்வி. கேள்வித்தொகைன்னு சொல்றது ஒரு விலையில கொள்வனவு செய்ய விரும்புற ஒரு தொகை. இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பார்ட் 2ல உங்களுக்கு ஒரு கேள்வி தராங்கன்னா, டெஃபினிஷன் கம்பல்சரி கட்டாயம் நீங்க குடுக்கணும். அதே மாதிரி கிராஃப் மூலமா விளக்கப்படுத்தும் போது, இதுல நீங்க குறிச்சு கூடி விளக்கப்படுத்தலாம். எப்படி? ஒரு கேள்விக்கோட்டுல உள்ள எல்லா புள்ளிகளும் ஏ, பி, சி இந்த 3 புள்ளிகளுக்கு அமைந்தா, இந்த 3 புள்ளியுமே கேள்வி. குறிப்பிட்ட ஒரு புள்ளி மாத்திரம். ஏ மாத்திரம் ஒரு கேள்வித்தொகை. பி மாத்திரம் ஒரு கேள்வித்தொகை. சி மாத்திரம் ஒரு கேள்வித்தொகை. இப்படி நீங்க குடுக்கலாம். அப்ப இதுல எப்படி மார்க்ஸ் போட்டிக்கிறாங்கன்னு பாருங்க. இதுல ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ் குடுத்திக்கிறாங்க. 4 மார்க்ஸ்ல கேள்வி அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு 1 மார்க்ஸ், கேள்வி தொகைங்கிற டெஃபினிஷனுக்கு 1 மார்க்ஸ், வரைபடத்துல ஒண்ணையும் தனித்தனியா காட்டுறதுக்கு 2 மார்க்ஸ் ஆகும். 4 மார்க்ஸ பிரிச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படுற சந்தர்ப்பத்துல, நீங்க மார்க்ஸ பேஸ் பண்ணி ஆன்சர் எழுத தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2ல வந்து எப்பயுமே பந்தி அமைப்புல ஆன்சர் எழுதாதீங்க. பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல ஆன்சர் எழுதுங்க. கேட்கிற கேள்விகளுக்கு தெளிவான ஆன்சர் எழுதுங்க. இங்க 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு கேள்வி, கேள்வித்தொகை. ஸோ 2க்குரிய டெஃபினிஷன் அத வரைபடத்துல காட்ட சொல்லிக்குது. 2யும் நீங்க தனித்தனி வரைபடத்துல காட்டுனாலும் சரி, ஒரு வரைபடத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரு வரைபடத்தில் அவ்வேறுபாட்டை காட்டுக. இப்போ வந்து ஒரு வரைபடத்தில் அப்படின்னு சொன்னதால, நீங்க ஒரு வரைபடத்துல காட்டி அத குறிச்சு காட்டுனீங்கன்னா, அதுக்கு 2 மார்க். இதே மாதிரி நிரம்பலுக்கும் வரலாம். ஒரு பொருளுக்கான நிரம்பலுக்கும், நிரம்பல் தொகைக்கும் இடையிலான வேறுபாடுன்னா, நிரம்பல்னு சொல்லும்போது நிரம்பல்னு சொல்லும்போது, பல்வேறு விலைகள்ல பல்வேறு கேள்வித் தொகைய குறிக்கிறது. நிரம்பல் தொகைன்னு சொல்லும்போது, ஒரு விலையில ஒரு நிரம்பல் தொகையை குறிக்கிறது. அப்போ வந்து கேள்விக்கும், கேள்வித் தொகைக்கும் இடையிலான வேறுபாடு, நிரம்பலுக்கும், நிரம்பல் தொகைக்கும் இடையிலான வேறுபாடு இவ்வாறு தான் வரும். நிரம்பல்ட கிராஃப் வந்து நேர்க்கணிய தொடர்பா வாரதாக வரும். அது உங்களுக்கு தெரியும். கேள்விட கிராஃப் எதிர்க்கணிய தொடர்பு வார மாதிரி நிரம்பல்ட கிராஃப் வந்து நேர்க்கணிய தொடர்பாக வரும். 2வது கேள்வி, வருமான கேள்வி நிகழ்ச்சி என்ன கருவி பயன்படுத்தி சாதாரண பொருள், இழிவு பொருள் மற்றும் ஆடம்பர பொருள் ஆகியவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. வருமான கேள்வி நிகழ்ச்சி அப்படிங்கிறது 3 கன்செப்டா பிரியுது. 3 கன்செப்டா பிரியுது. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 3 கன்செப்டா பிரியுது. ஒண்ணு வந்து நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அடுத்தது எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அடுத்தது பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்றது, வருமானம் கூடும் போது ஏனைய காரணிகள் மாறா நிலையில் வருமான மாற்றத்திற்கும் கேள்வி மாற்றத்திற்கும் வருமானம் மாறும்போது ஏனைய காரணி அப்படித்தானே? வருமானம்ங்கிறது கேள்வியை தீர்மானிக்கிறது ஒரு ஏனைய காரணி. ஸோ ஏனைய காரணிகள்ல மாற்றம் ஏற்படும் போது நாங்க என்னத்துல படிக்கிறோம் அத? கேள்வி மாற்றத்துல படிக்கிறோம்.
அப்ப அ நேர்க்கணிய வருமானம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க? டெஃபினிஷன் இணைய காரணிகள் மாறா நிலையில் வருமான மாற்றத்திற்கும், கேள்வி மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பு நேர்க்கணியமாக காணப்படுமாக இருந்தால், அது நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. இணைய காரணி மாறாத நிலையில வருமான மாற்றத்திற்கும், கேள்வி மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால், அது எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. பூஜ்ஜிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னா, வருமானத்துல அதிகரிப்போ, குறைவோ எந்த ஒரு மாற்றம் நடைபெற்றாலும், அங்க கேள்வித் தொகையில எத்தகைய கேள்வித் தொகைன்னு எழுதக்கூடாது. விலை மாறும்போது தான் கேள்வித் தொகையில் மாற்றம் ஏற்படும். கேள்வியில் மாற்றம் ஏற்படுமாக இருந்தால், அது பூஜ்ஜிய வருமானசார் கேள்வி நிகழ்ச்சி. இந்த நேர்க்கணிய வருமானசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு உதாரணம் தான் சாதாரண பண்டம். எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கு உதாரணம் இழிவு பண்டம். அதாவது வருமானம் கூடும் போது நாங்க இழிவு பண்டம் வாங்குறத குறைப்போம். பூஜ்ஜிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கு உதாரணம் அத்தியாவசிய பண்டம்னு சொல்லலாம். இதுல ஏன் அத்தியாவசிய பண்டம்னு சொன்னா, இப்ப உதாரணமாக ஒரு சவப்பெட்டி. இதுல வருமானம் கூடினாலும் குறைஞ்சாலும் வந்து நாங்க வாங்கி வைக்கிறதோ, இல்லாட்டி பயன்படுத்துறதோ இல்ல. இந்த மாதிரி அதே மாதிரி உப்பு. நிறைய வருமானம் வருதுன்றதுக்காக நிறைய நாங்க வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பதிலீடு அற்ற பண்டங்கள கூடி நாங்க வந்து சொல்லலாம். இதுல நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 2ஆ பிரியுது. ஒண்ணு வந்து YED 1 விட கூட. அடுத்தது YED 1 விட குறைய. YED 1 விட குறையன்னு சொன்னா, வருமான மாற்றத்தை விட கேள்வி மாற்றம் கூடுதலாக காணப்படுமா இருந்தால், வருமான மாற்றத்தை விட கேள்வி மாற்றம் கூடுதலாக காணப்படுமா இருந்தால், அது வந்து YED 1 விட கூட. இங்க வந்து உதாரணம், அதாவது YED 1 விட கூட உதாரணம் வந்து நாங்க சொல்லலாம். ஆடம்பர பணம். ஏன்னா வந்து ஆடம்பர பண்டங்கள பொறுத்தவரைக்கும் பழுதடையிற பிரச்சனை இல்ல. நீண்ட காலம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் காணப்படுறதால, வருமானங்களை கொஞ்சம் கூடினாலும் நாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் நடைபெறாது. வருமானம் ஒன்றுக்கு குறைந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. வருமான மாற்றத்தை விட கேள்வி மாற்றம் வந்து குறைவாக இருக்கும். இது வந்து அத்தியாவசிய பண்டம். அத்தியாவசிய பண்டம்னு சொல்லும்போது கூடுதலாக மரக்கறி அந்த மாதிரியான பொருட்கள். அப்ப வருமானம் எங்களுக்கு நிறைய வருதுன்றதுக்காக நாங்க நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணல. அது பழுதடைஞ்சிரும். அப்ப இதுதான் பேசிக்காக ஒரு வருமான சார் நிகழ்ச்சியோட சம்மரி. வருமானம் சார் நிகழ்ச்சி எண்ணுக்கருவை பயன்படுத்தி சாதாரண பொருள், இழிவு பொருள், ஆடம்பர பொருள் ஆகியவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. அப்ப சாதாரண பொருள் 3 மார்க்ஸ் குடுத்திக்கிறாங்க. சாதாரண பொருளுக்கு 1 மார்க்ஸ், இழிவு பொருளுக்கு 1 மார்க்ஸ், ஆடம்பர பொருளுக்கு 1 மார்க்ஸ். அப்ப பாருங்க. நேர்க்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி குணத்தையுடைய பொருட்கள் சாதாரண பொருள்கள். நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி சாதாரண பொருள். எதிர்க்கணிய வருமானம் இழிவு பொருள். ஒன்றை விட கூடிய வருமான நிகழ்ச்சி குணத்தையுடைய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள். ஒன்றை விட கூடிய நேர்க்கணிய அப்படித்தானே? ஒன்றை விட கூடிய நேர்க்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி குணத்தையுடைய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள். அப்ப இது 3க்கு ஒரு உதாரணம் தந்திக்கிறாங்க. இது 3 கான்செப்ட்ட வந்து அதாவது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியோட கான்செப்ட்ட நீங்க பேசிக்கா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு டக்குன்னு மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருந்தா இப்படி யோசிச்சு பாருங்க. வருமானம் எவ்வளவு கூடினாலும் நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம். கேள்விய கொஞ்சம் தான் கூட்டுவோம். எப்ப? பழுதடையக்கூடிய பொருளாக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாத பொருளாக்கலாம். சோ அது அத்தியாவசிய பணம். வருமானம் கூடும்போது எங்களுக்கு கேள்வி நிறைய கூட்டிரும். எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ஆடம்பர பணம். இந்த 2யும் சேர்த்து நாங்க வந்து நார்மலா ரூட்டின் லைஃப்ல யூஸ் பண்ற பொருட்கள். சோ அது சாதாரண பணம். இப்ப நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்கு காமன் வேர்ட் வந்து சாதாரண பண்டம். அது 2ஆ பிரியுது. அத்தியாவசிய பண்டமும், ஆடம்பர பண்டம். 3வது கேள்விய பாருங்க. ஒரு பொருளாதாரத்தில் பொருட்களை பங்கீடு செய்யும் பொருட்டு பயன்படுத்தப்படும் விலை தவிர்ந்த பங்கீட்டு முறைகள் மூன்றினை பெயரிடுக. ம். பாருங்க. பொருள்களை பங்கீடு செய்யும் பொருட்டு பயன்படுத்தப்படும் முறைகள் 3 கிடைக்குது. இப்ப இதுல வந்து அ எப்படி பங்கீடு செய்றாங்க? வரிசை முறையில. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பொருள் தான் இயக்குது. வாடிக்கையாளர்கள் கூடுதலாக காணப்படும் போது, அவங்கள வரிசையில நிப்பாட்டி பொருட்கள வழங்குறது. அடுத்தது கூப்பன்கள் வழங்குறது. கூப்பன் வழங்குறதுன்னு சொல்லும்போது, அட்டைகள் குடுக்குறது. அந்த அட்டைய கொண்டு போய் தான் அதுக்குரிய சாமான்கள வாங்குறது. அடுத்தது லஞ்சம் பெற்று வழங்குதலும் இருக்குது. லஞ்சம் பெற்று வழங்குதல் ஒரு முறையற்ற விதத்துல நடைபெற முறை. அது செய்யக்கூடாது. லஞ்சம் பெற்று வழங்குறது, கருப்பு சந்தையில வழங்குறது இதெல்லாம் வந்து முறையற்ற செயற்பாடுகள். ஆனா விலை சாராத
பங்கீட்டு முறைகளா நடைபெறுது. வேறு பொருட்களுடன் இணைத்து வழங்குதல். ஒரு பொருளோடு சேர்த்து இன்னொரு பொருளையும் இணைத்து வழங்குறது. இதெல்லாம் வந்து என்னது விலை தவிர்ந்த பங்கீட்டு முறைகளாக காணப்படுது. இதுக்கும் உதாரணம் விட தந்திக்கிறாங்க பாருங்க. ஒரு வரிசை என்பது முதலில் வருபவருக்கு முதலில் சேவை வழங்கல் அடிப்படையில் பங்கீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காத்திருப்பு வரிசையாகும். அதாவது இப்ப 50 பொருள் இருக்குது. 100 பேர் கேட்டு வராங்கன்னு சொன்னா அவங்கள வரிசையில நிப்பாட்டி வச்சு முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறது. கூப்பன் அல்லது பங்குச்சட்டை முறை இம்முறையில் அரசாங்கம் பங்குச்சட்டைகளை விநியோகிக்கும் ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்கு பணத்துடன் இவ்வட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். என்ன பொருட்கள்லாம் தேவையோ கூடுதல் அத்தியாவசிய பொருட்களுக்கு இந்த கூப்பன் வழங்கப்படும். மக்கள் வந்து ஒரு திரும்ப திரும்ப வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு பொருள் தட்டுப்பாடு வரக்கூடாதுக்காக இவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பொருளை வழங்கியாச்சு. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில கொடுக்கிறது. அடுத்தது வாக்கு சீட்டு. வாக்கெடுப்புக்கு ஏற்பாடு செய்யறது. எந்த பொருளுக்கு கூடுதலா எது வருதோ அத வந்து விநியோகிக்கிறது அந்த மாதிரி. விருப்பத்திற்குரிய வாடிக்கையாளர்கள் அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்றது? அவங்கள கூப்பிட்டு தனியா குடுக்குறது இந்த மாதிரி. கருப்பு சந்தைகள்ல விநியோகித்தல். கருப்பு சந்தைங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளாக் மார்க்கெட். ஒரு கொரோனா சிச்சுவேஷன் டைம்ல வந்து பெட்ரோல்களுக்கு நிறைய கருப்பு சந்தையில விலை நடந்தது. பொதி செய்து விற்றல். இதெல்லாம் விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறைகள். அடுத்து 4வது கேள்விய பாருங்க. ஒரு சிறிய நகரத்தில் அமைந்துள்ள பான் சந்தை பின்வரும் கேள்வி மற்றும் நிரம்பல் சமன்பாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. QD சமன் 110 சய P, QS சமன் சய 40 சக 2 P. இச்சந்தையின் சமநிலை விலையையும் தொகையையும் காண்க. பேசிக்கா இது உங்களுக்கு தெரியும். சமநிலை விலை தொகை காண்றதுக்குரிய சமன்பாடு QD சமன் QS. ஸோ 110 சய P சமன் சய 40 சக 2P. இது இங்க வந்து கூட்டுப்பட்டா 150 சமன் 3P. ஆகவே P சமன் 50 ரூபா. P சமநிலை விலை 50 ரூபா. 110ல இருந்து 50 கழிச்சா 60 சமநிலை தொகை. சமநிலை விலை 50 ரூபா. சமநிலை தொகை 60 அலகுகள். சமநிலையின் போது மொத்த மிகையின் அளவை காண்க. இந்த மொத்த மிகை வந்து 2 முறையில காணலாம். ஒண்ணு ஒண்ணு வந்து நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் கூட்டி மொத்த மிகையை காணலாம். அல்லது டைரக்டாவே மொத்த மிகையை காணலாம். மொத்த மிகையிட சமன்பாடு டைரக்டா காணுதா இருந்தா மொத்த மிகையிட சமன்பாடு உச்ச விலை மைனஸ் இழிவு விலை. இது உச்ச விலை மைனஸ் இழிவு விலையின் கீழ் 2 தர சமநிலை தொகை. உச்ச விலை வந்து கிராஃப் கிருணிகளாக இருந்தால் QD 0 ஆகும் இடம் உச்ச விலை. இழிவு விலை கிராஃப் கிருணிகளாக இருந்தால் நிரம்பல் விலை 0 ஆகுற இந்த இடம் வந்து இழிவு விலை. சோ இங்க QD 0 ஆக்குனா P முன்னுக்கு வந்தா உச்ச விலை வந்து 110 மைனஸ் இழிவு விலை QS 0 ஆக்குனீங்களாக இருந்தால் 0 சமன் சய 40 சக 2P. சய 40 இங்கு முன்பக்கம் வந்தா 40 சமன் 2P. P சமன் 20. ஆகவே இழிவு விலை 20 கீழ் 2 தர சமநிலை தொகை நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 60 அலகுகள். 110ல 20 கழிச்சா 90. 90ன் கீழ் 2 தர 60. சுருக்குனா 30 தர 90 மொத்த மிகை 2700 ரூபா. அல்லது நீங்க தனித்தனியாவும் காணலாம். பாருங்க சமநிலை விலை 50 ரூபா. சமநிலை தொகை 60 அலகுகள். அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. மொத்த மிகை தனித்தனியே கண்டு காட்டிக்கிறாங்க. இந்த கிராஃப் படி பாருங்க. உச்ச விலை 110. ஆல்ரெடி நாங்க கண்ட சமநிலை விலை 50. நுகர்வோர் மிகையிட சமன்பாடு நுகர்வோர் மிகைக்கு தனிய சமன்பாடு இருக்குது. உற்பத்தியாளர் மிகைக்கு தனிய சமன்பாடு இருக்குது. பொருளாதார மிகைக்கு தனிய சமன்பாடு இருக்குது. அப்ப நீங்க நுகர்வோர் மிகை CS போட்டுக்கிறாங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ்.
பாருங்க, இத வந்து படத்துல வரைஞ்சு காட்டி, ஆ குறிச்சு காட்டிக்கிறாங்க. கீழ எப்படி போட்டிக்கிறாங்கண்டா, சரியான வரைபடத்திற்கு 1 புள்ளியும், சரியான கணிப்பீட்டிற்கு 3 புள்ளியும்ன்னு சொல்லி குடுத்திக்கிறாங்க. அப்ப இங்க வந்து கேள்வியில எங்களுக்கு மென்ஷன் பண்ணயில்ல, வரைவு மூலம் விளக்குங்கன்னு மென்ஷன் பண்ணல. சமநிலையின் போது மொத்தமே நிலவு. அப்ப நீங்க ஆன்ஸர் குடுக்கும்போது நெறைய விஷயங்கள் நீங்க ஸ்கீம பேஸ் பண்ணி படிக்க வேண்டியது. ஸ்கீம பார்த்து படிக்கும்போது உங்களுக்கும் நெறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஒண்ணு வந்து நீங்க உச்ச விலைன்னு போட்டு இந்த 110 எப்படி வந்ததுன்றத கண்டுபிடிச்சு காட்டி, ஃபார்முலா மெத்தட்ல போவேலும். அதே மாதிரி இழிவு விலைய நீங்க கியூஎஸ் சமன்பாட்டுல போட்டு இழிவு விலை வந்தத கண்டுபிடிச்சு ஃபார்முலா பேஸ்ல போவேலும். அப்படி இல்லாட்டி, கிராஃபிக்கல் மெத்தட்ல போறீங்களா இருந்தால், கிராஃப்ல காட்டி இங்க வந்து ஆன்ஸரை குடுத்திக்கிறாங்க. பாருங்க கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ் சமன்பாடு ம். உச்ச விலை மைனஸ் சமநிலை விலை. நுகர்வோர் மீதான சமன்பாடு உச்ச விலை மைனஸ் சமநிலை விலை கீழ் 2 தர சமநிலை தொகை. இப்ப ஸ்கீம்ல எழுதுறது படித்திருக்கிற ஆட்கள் ஸ்கீம்ல உள்ளதுக்கு மார்க்ஸ் போட போறாங்க. ஆனா ஆனா வந்து, இப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா எழுத போறதுக்கு அவங்க வந்து மார்க்ஸ் கழிக்க போறதில்ல. ஸோ, ஒரு கேள்வி தாராங்க. உங்களுக்கு குழப்பமாயிக்குது, கன்ஃப்யூஸ் ஆயிக்குதுன்னு சொன்னா, நீங்க வந்து தேவையான எல்லா விஷயங்களையும் அதுல எழுதிட்டு வாங்க. எழுதுறது தெளிவான முறையில எழுதிட்டு வாங்க. இப்ப திருத்துற ஆட்களுக்கும் தெளிவா விளங்கும். அதே மாதிரி இப்ப நீங்க இதுல கிராஃப் வரைஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல, கேட்க இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க வரையில்லாம வந்தா, இன்கேஸ் அவங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க, அப்படி இல்லாட்டி நீங்க இந்த ஃபார்முலா ப்ராப்பரா எழுத இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மார்க்ஸ் கழிப்படும். அதே இத நீங்க எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஸ்கீம்ல இல்லாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் வெட்டுப்பட மாட்டுது. அப்போ வந்து தேவையான விஷயங்கள சரியா, தெளிவா எழுதிட்டு வாங்க. அப்போ நுகர்வோர் மிகையின சமன்பாடு உச்ச விலை 110 சமநிலை விலை 50 இந்த 110 எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். 110 மைனஸ் 50 அப்ப 110 மைனஸ் 50 சமநிலை விலை கீழ் 2 தர சமநிலை தொகை 60. அப்ப 110ல 50 போனா எத்தன? 60 60ன் கீழ் 2 தர 60. அப்போ 30 30 தர 60 1800. உற்பத்தியாளர் மிகையிட சமன்பாடு சமநிலை விலை மைனஸ் விளிவு விலை கீழ் 2 தர சமநிலை தொகை. அப்ப சமநிலை விலை 50 இழிவு விலை 20. இந்த இழிவு விலை எப்படி வந்ததுன்னு நான் சொன்னேன். 20 கீழ் 2 தர சமநிலை தொகை 60. 50ல 20 போனா 30 30ன் கீழ் 2 தர 60. இது இதால சுருக்குனா 30 30 தர 30 900. ஆகவே உற்பத்தியாளர் மிகை 900. நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையையும் நுகர்வோர் மிகையும் கூட்ட வாரது 1800ம் 900மும் 2700 இப்படியும் காணலாம். அல்லது நீங்க வந்து மொத்த மிகையிட சமன்பாடு உச்ச விலை மைனஸ் இழிவு விலையின் கீழ் 2 தர சமநிலை தொகை. உச்ச விலை 110 இழிவு விலை 20 கீழ் 2 தர சமநிலை தொகை 50. சமநிலை தொகை 60. அப்போ 110ல 20 போனா 90 90ன் கீழ் 2 தர 60. ஆகவே 30 30 2700. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஃபார்முலா சரியா தெரியிற சந்தர்ப்பத்துல நீங்க டைரக்ட்டா பொருளாதாரமே காணலாம். ஆனா உங்களுக்கு தெரிய இல்ல அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் நீங்க அந்த கன்சியூமர் சர்ப்ளஸ், புரொடியூசர் சர்ப்ளஸ் உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகைய தனித்தனியா காண்றதுக்கு சரி, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஸோ செப்பரேட்டா செஞ்சாலும் சரி, மொத்தமா செஞ்சாலும் சரி. ஆனா வந்து எப்படி அ உங்களுக்கு ஆன்ஸர் வந்து சரியா அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க சரியான கணிப்பீட்டிற்கு 3 புள்ளின்னு குடுத்திக்கிறாங்க. இப்ப இங்க உற்பத்தியாளர் மேய்க்கு 1 மார்க்ஸ், நுகர்வோர் மேய்க்கு 1 மார்க்ஸ், பொருளாதார மேய்க்கு 1 மார்க்ஸ்ன்னு குடுத்திக்கிறாங்க. நாங்க இங்க மொத்தமா செய்யும்போது ஆன்ஸர் மாறாம இருந்தா சரி. ம். இதுல இன்னொரு விஷயம், சமநிலையின் போதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சமநிலையின் போது மொத்த மிகை. அதனால தான் இங்க வந்து ஆன்ஸர் எப்படி காட்டிக்கிறாங்க?
சமநிலையின் போது மொத்த மிகை, சமநிலையின் போது அப்ப நுகர்வோர் மிகை இது, சமநிலையின் போது உற்பத்தியாளர் மிகை இது. ஆகவே மொத்த மிகை வந்து இப்படி. இப்ப கேள்வியில உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்க நுணுக்கமா பார்க்கணும். நீங்க மொத்த மிகைன்னு டிரெக்டா காணும் போது அந்த சமநிலை மென்ஷன் ஆக இல்ல. ஸோ சமநிலையின் போதுன்னு கேட்டிக்கிறதால நீங்க வந்து பெஸ்ட் எது? உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை கொடுத்து பொருளாதார மிகையை கொடுங்க. அடுத்தது 60 ரூபா விலையில் பானுக்கான கேள்வியின் விலை நிகழ்ச்சியை கணிப்பிடுக. பான் 60 ரூபா விலையில், இது வந்து மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறாங்க. ஆகவே 60 ரூபா விலையில் மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறதால 60 ரூபா விலையில்னு மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறதால QD ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். QD ஈக்குவல் A மைனஸ் பி பி. இதுல இந்த மைனஸ் பிங்கிறது சரிவு அப்படித்தானே? இந்த மைனஸ் பியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இந்த டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பிங்கிற இதுல வார இந்த பி இடம் அங்க பிக்கு ஒன்னும் தரையில்ல. ஒன்னும் தரையில்லைன்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஆகவே சய ஒண்ணு தர இங்க வந்து பி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க 60 ரூபாண்டு. 60ன் கீழ் 60 ரூபால கியூடி 110ல 60 கழிச்சிங்கன்னா 50 வரப்போகுது. ஆகவே 60 தர 1 60 60 50ஆல பிரிச்சா அந்த சைஃபர் சைஃபர் வெட்டுப்பட்டா 6 5ஆல பிரிச்சா சய 1.2 வரும். ஃபார்முலா கட்டாயம் எழுதணும். டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் பியின் கீழ் கியூடி. இந்த டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பிக்கு பின்னு போட்டாலும் சரி. பாருங்க 60 ரூபா விலையில் புள்ளி நிகழ்ச்சி சூத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்க பயன்படுத்த இல்லாட்டி ஏன் புள்ளி நிகழ்ச்சி சூத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும் போட்டிக்கிறாங்க 60 ரூபா விலையில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட விலை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படுற சந்தர்ப்பம் புள்ளி நிகழ்ச்சி முறை. அப்போ புள்ளி நிகழ்ச்சி முறை கட்டாயம் நீங்க போடணும். 110 சய பி பி 60 ரூபாயாக இருந்தால் கியூடியோட வெளிவை கண்டுபிடிச்சிக்கிறாங்க 50. ஆகவே டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பிங்கிறது சரிவு. ஸோ சரிவுக்கு ஒன்று தந்திக்குது. பியின் கீழ் கியூடி 60ன் கீழ் 50. ஆகவே பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி. இது கீழ் ஒன்று போட்டால் ஒன்று போடாட்டி ஒன்று சய 1 60ன் கீழ் 50. ஆகவே சய 1.2. அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த கேள்வியில இருந்து, அதாவது 2020 பாஸ் பேப்பர்ல 4 கேள்வி தந்திக்கிறாங்க. இந்த 4 கேள்வியில சமநிலை இதே இதை உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன். 60 ரூபா விலையில் பானுக்கான நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுக. நிரம்பல் கேள்வியின் விலை நிகழ்ச்சி தானே, நிரம்பலின் விலை நிகழ்ச்சியை கணிப்பிடுக. அப்ப இப்படி தரப்படுற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்வீங்க? அதே புள்ளி நிகழ்ச்சி முறையை தான் பயன்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படித்தானே, விலைய மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்ப விலை மென்ஷன் பண்ண சந்தர்ப்பத்துல நிரம்பல் நிகழ்ச்சியோட சமன்பாடு டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பி தர பி இன் கீழ் கியூஎஸ். அதே மாதிரி கியூஎஸ் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். கியூஎஸ் சமன் ஏ பிளஸ் பிபி. இந்த பியை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பியை தான் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பி வந்து 2ன்னு தந்திக்கிறாங்க. 2 தர பி எங்களுக்கு மென்ஷன் பண்றாங்க 60 ரூபா. ஆகவே கியூஎஸ் நாங்க கண்டுபிடிக்கலாம். 2 தர 60 இங்க வந்து பி 60 தானே. ஸோ 2 தர 60 ஈராறு 12 120. 120ல 40 கழிச்சமாக இருந்தால் 80 கியூஎஸ் வரப்போகுது. ஆகவே 80. இந்த சைஃபரும் இந்த சைஃபர் வெட்டுப்பட்டா 4 8 2ஆல சுருக்குனா 2 4 3 6. ஆகவே 3ன் கீழ் 2. ஆகவே நிரம்பல் நிகழ்ச்சியோட பெறுமதி வரப்போகுது 3ன் கீழ் 2டா 2 1 தசம் 5 நேர்கணிய தொடர் 1.5 வரப்போகுது. அப்போ உங்களுக்கு தெரியணும், புள்ளி மென்ஷன் பண்ணினால் குறிப்பிட்ட ஒரு விலையை மென்ஷன் பண்ணினா நீங்க வந்து என்ன செய்யணும், குறிப்பிட்ட கூடுதல் அப்படி கேள்வியும் போடுவாங்க. சமநிலையின் போது கேள்வி நிகழ்ச்சி யாது? சமநிலையின் போது கேள்வி நிகழ்ச்சி யாதுன்னு கேட்டா டெல்டா கியூடின் கீழ் டெல்டா பி 1ன்னு போட்டுருவீங்க. சமநிலைக்கு இந்த பியின் கீழ் கியூடிக்கு எது வரும்? சமநிலை விலையும் சமநிலை தொகையும் வரும். சரியா? அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எப்படி கேள்வி தராங்க, அந்த கேள்வியில தந்திக்கிற
அ மார்க்ஸ் எப்படி தந்திக்குது? அதுல உள்ள அந்த வேர்ட்ஸ் பாருங்க. இப்ப இங்க இந்த கேள்வியில பாருங்க. சமநிலையின் போது மொத்த மிகை. சமநிலை இன்க்ளூட் ஆவணும். அப்ப இன்க்ளூட் ஆவணுமானா, நீங்க நுகர்வோர் மிகை செப்பரேட், உற்பத்தியாளர் மிகை செப்பரேட், பொருளாதார மிகை செப்பரேட்ன்னு காட்ட வேண்டி வரும். சரியா? சமநிலை எப்படி உங்களுக்கு கேள்வி தரப்படுது? புள்ளி நிகழ்ச்சிய கணிப்பிடணும்னு சொல்றாங்களா? வில் நிகழ்ச்சி கணிப்பிடணும்னு சொல்றாங்களா? எத அவங்க மறைமுகமா கேட்குறாங்க? மிக கவனமா இருக்கணும் கேள்வியில உள்ள வேர்ட்ஸ்ல. நம்ம கேள்விய வாசிக்கிறோம். நெறைய பேர் வந்து எக்ஸாம் முடிஞ்சு வந்து சொல்றது என்னன்னா, பேப்பர்லேஸ் நான் நல்லா செஞ்சேன். பட் ரிசல்ட் சொல்லுங்க. இல்ல. அப்படி இல்ல. அவங்க எத உங்களுக்கு ஸ்கீம்ல எதிர்பார்க்குறாங்க? எத பாயிண்ட் அவுட் பண்றாங்க? அப்படின்னு சொல்லி, நீங்க நெறைய பாஸ் பேப்பர் செய்யும்போது உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். பாருங்க. இதுல உள்ள எந்த கேள்விகளுக்குமே நெறைய அலட்டை இல்ல ஆன்ஸர். பட் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த வேர்ட் ஈக்கணும், இந்த வேர்ட் ஈக்கணும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயங்கள நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 2020 பாஸ் பேப்பர்ல உள்ள 2வது கேள்வியில இது இவ்வளவுமே மென்ஷன் ஆகிக்குது. 2021 பாஸ் பேப்பர பாருங்க. உங்களுக்கு பாஸ் பேப்பர் ஈக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பாஸ் பேப்பர பார்க்கும்போது, ம். பாஸ் பேப்பர பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குதுல. கேள்வி கொஞ்சம் அலம்பல் ஆயிக்குது.